Hey everyone, welcome to our channel. நான் Abhi Sekar. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் க்ரீமும் இல்லாம எந்த ஒரு ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸும் இல்லாம வீட்லயே எப்படி வந்து ஹேரை வந்து ஓவர் நைட்ல ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து எந்த ஒரு டூல்ஸும் யூஸ் பண்ண போறது கிடையாது, எந்த ஒரு கெமிக்கல் க்ரீம்ஸ் அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ண போறது கிடையாது. வீட்லயே நம்ம வந்து ஈஸியாக அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பட் இதை வந்து நான் யார் கூடயும் ஷேர் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. இந்த ஒரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹோம் பேஸ்டு மெத்தட் தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. சொல்ல போனால் இதனால உங்களுக்கு ஹேர் வந்து வளரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம அதோட ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ட்ரையாக ஃப்ரிஸியாக நல்லா வேவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேரை தான் வந்து நம்ம சில்கியாக ஸ்ட்ரைட்டாக மாற்ற போகிறோம். நான் இதுக்காகவே இந்த வீடியோக்காகவே பார்த்தீங்கன்னா 1 வீக்காக என்னோடய ஹேரை நான் வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேரில் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டினா தான் அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணல. என்னோடய டெய்லி ரொட்டீன் கூட பண்ணாமல் இந்த வீடியோக்காக நான் என்னோடய ஹேரை வந்து இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரில் இருக்க சிக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ஹேர் சீரம் எப்படி பண்ணுறது வீட்டிலே அப்படின்றத சொல்லுவேன். ஸோ அந்த ஹேர் சீரமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷனாக பிரித்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோம் வச்சு கோம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறீங்க, கோம் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, கோம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக ஆன மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நடக்கிறது தான். இப்போ வந்து தண்ணி பட்டுச்சு நம்ம குளிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜெல் பட்டது ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல் வந்து ஹேரை ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கோம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் வந்து அதில் இருக்க கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் வேவ்ஸ்லாம் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க ஹேரை அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளிப் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் பின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி அப்படியே உங்கள் ஹெட்டோட சேர்த்து கிளிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து எந்த ஒரு ப்ரிங்கிள்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கேர்ள்ஸ் வேவ்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு பின் பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து இழுத்து டைட்டாக பிடிச்சலாம் பின் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் கூட உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்த மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து நான் ரொம்பவே மைல்டாக தான் நான் வந்து கிளிப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் அந்த மாதிரியே கிளிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும். பார்க்குறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் நான் வந்து ரொம்பவே லூஸாக தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹேரை வந்து ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணி கிளிப் பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரியே வந்து கிளிப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து கிளிப் பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கோம் பண்ணிகிட்டே வந்து கிளிப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஹெட்டை சுற்றி வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து மொத்த ஹேருக்கும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் தான் எடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கணும், அவசரமாக நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து வெறும் 2 மணி நேரம் தான் வச்சுருந்தேன். பார்த்தா வந்து ரிசல்ட் வந்து எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகும், அதுவும் 2 ஹார்ஸில் அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே செய்யாது. பிகாஸ் நான் எப்போவுமே ஓவர் நைட் தான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டு. ஓகே, யாராச்சும் ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை மார்னிங் கூட பண்ணிக்கலாம். வெறும் 2 ஹார்ஸ் போதும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு. நீங்களே பார்த்துட்ருக்கீங்களே எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக சில்கியாக ஹேர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து என்னோட ஒரு சீக்ரெட் மெத்தட். இது வந்து யார் கூடயும் நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த அளவுக்கு ஹேர் வந்து சில்கியாக ஷைனியாக நல்லா சாஃப்டாக இருக்குது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரம் தான். ஸோ அந்த சீரம் வந்து உங்கள் ஹேரை நல்லா இன்டென்ஸாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸ்ட்ரைட் மட்டும் பண்ணல, நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுனால தான் உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த ஹேர் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த
ஹேர் சீரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தேவை. ஸோ ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அதை வந்து ஒரு வெசலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட். ஸோ வந்து ஆலி விதை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட். ஸோ இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அது ஜெல் மாதிரி மாறிடும். ஸோ ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அது கூலாக விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக தான் மாறும் இந்த ஜெல். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிலின் கிளாத் வச்சு நீங்கள் வந்து இதை வடிகட்டி எடுத்துடலாம். நான் வந்து பெருசாக அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம கை வந்து டச் ஆகும். நம்ம கை டச் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரமோட செல்ஃப் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த சீட்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி இந்த ஜெல்லை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சீரமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 days வரை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 3 to 4 daysக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஹேர்க்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து என்னோடது வந்து மீடியம் வேவி ஹேர் தான். ஸோ எனக்கு வந்து இது நல்லா பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து டீப் கர்லியாக இருக்குது இல்லை டீப் வேவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அளவாக அப்ளை பண்ணணும். அப்படி அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை கோம் பண்ணுறப்போ ஹேர் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது ட்ரை ஆகி வந்து உங்கள் ஹேரில் ஸ்டிக் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து தினமே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்ன ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணாமல் மேலே அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து தினமும் ஈவினிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் போயிடும். ஈவினிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணிட்டு நீங்கள் மார்னிங் வந்து ஹேரை எப்பவும் போல் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தினமுமே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இந்த ஒரு மெத்தட்னால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இந்த ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2-in-1 பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணும், அதே நேரத்தில் உங்கள் ஹேரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து ஹேரை கோம் பண்ணி வைப்பீங்கல்ல, ஸோ உங்களோட ஹேரை ஸ்டைல் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது வந்து அப்படியே செட் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட அப்படியே இருக்கும். ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாச்சும் வந்து உங்கள் ஹேரில் வந்து லைட்டாக வாட்டர் பட்டுடுச்சு அப்படின்னாலும் உங்களோட ஹேர் வந்து டக்குன்னு வந்து சேஞ்ச் ஆயிரும். அதாவது நார்மலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் தான், அதாவது டாப்பில் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். கீழெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கீழே வந்து கர்லியாக இருந்தால் பிடிக்கும். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து சைட் பேங்க்ஸ் வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் வந்து பஃப் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வேவியாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக மேலே மட்டும் தான் நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். நான் ஃபுல் ஹேருக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணதும் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். பிகாஸ் நான் ட்ரை பண்ணது கிடையாது ஃபுல் ஹேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஹேருக்கும் அதே மெத்தட் தான். நீங்கள் வந்து உங்கள் ஹெட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் மெத்தட் கிடையாது. நீங்கள் எவ்ரிடே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரிடே ஈவினிங் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் வந்து தினமுமே ஈவினிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து உங்களால் வந்து ஹேரை வாஷ் பண்ண முடியாது, ஈவினிங் தான் உங்களால் ஹேரை வாஷ் பண்ண முடியும். ஸோ ஹேரை வாஷ் பண்ணிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேரை டேரெக்டாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஹேரை வந்து காலையில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து போயிடும். 2 years முன்னாடி வர பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி என்னோட ஹேரோட டெக்ஸ்சரை வந்து மாற்றிருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப வேவியாக இருக்கும். நான் வந்து நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் பண்ணி ஷாம்புவாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட ஹேர் வந்து இந்த ஒரு டெக்ஸ்சருக்கு மாறி இருக்கு. என்னோட ஹேருக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த சேனலில் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. அங்கே நான் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன். உங்களோட மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். But it's a bee, it's a bee, it's a bee. Oh my God, it's a
It's the British summertime and we're feeling in our prime. Got our Copperbergs out, yeah, that's strawberry and lime. Sitting in the beer garden, took a day off work, so I do beg your pardon, but it's time to go berserk. We don't get this way.